birth அதாவது குழந்தை வந்து ஹெல்த்தியா இல்லாம பிறக்கிறது அந்த மாதிரி டோட்டலி 7 times. ஹே மை ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக வந்து பிரியா மேம் அவங்களுக்கு 7 times வேறு காசஸ்க்காக மிஸ்கேரேஜ் நடந்ததை பற்றி ஒரு சேனலில் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அதில் கமெண்ட் செக்ஷனில் ஒரு லேடி அவங்களுக்கு 10 times பிளைட்டட் ஓம் நடந்ததாக போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன், ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ அவங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தேன், பட் அது சரியாக அவங்களுக்கு ரீச் ஆச்சான்னு தெரியலை. ஸோ அவங்களுக்காகவும் அவங்கள மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்காக நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். நான் எக்ஸ்பர்ட் கிடையாது, பட் நான் ஒரு சயின்ஸ் ரைட்டருங்கிறதுனால என்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த வீடியோவை போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளைட்டட் ஓவம் வந்து எதனால் வருது, பிளைட்டட் ஓவம்னா என்னன்னு பார்த்துக்குவோம். ஸோ பிளைட்டட் ஓவம்னா உங்களுக்கு வந்து அந்த இம்ப்ளான்டேஷன்லாம் கரெக்டாக நடந்திருக்கும், ஆனால் வந்து அந்த எம்ப்ரியோ சாக்குக்குள்ளார அந்த கரு இருக்கிற பைக்குள்ளார கரு இருக்காது. எம்பரியானிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாமே இருக்கும், ஆனால் உள்ளார கரு இருக்காது. ஸோ அதான் பிளைட்டட் ஓவம். அது வந்து குரோமோசோமல் காசஸ்னால நடக்கலாம், இல்லை யூஸ்வலாக குரோமோசோமல் காசஸ் தான். இப்போ நான் போட்டிருந்தேன்ல, இன்சர்ஷன் டெலிஷன் டிரான்ஸ்லோகேஷன், அதாவது வந்து இன்னொரு குரோமோசோமோட வாலும் அடுத்த குரோமோசோமோட வாலும் வந்து கட்டாயி ஒட்டி மாறி இருந்திருக்கலாம். இல்லை சில இடத்துல அவங்க டெலோமேர்னு சொல்கிறாங்களா, நான் வாலுன்னு சொல்கிறது டெலோமேர், அந்த இடத்துல வால் மாதிரி இருக்கிறது ஒரு போர்ஷன் கட்டாயி இருக்கலாம், இல்லை தலைகீழாக இருக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த குரோமோசோமல் இஷ்யூஸ் வரும். இந்த மாதிரி குரோமோசோமல் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிளைட்டட் ஓவம் வரும். இல்லைனா பிளைட்டட் ஓவம் நார்மலாக கூட நடக்கலாம். அதாவது நீங்கள் 10 சீட்ஸை தூக்கி போடுறீங்கன்னா அதில் வந்து 2 சீட்ஸ் தான் செடியாக முளைக்கும். அந்த மாதிரி காசஸாகவும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை ரிப்பீட் ஆகிட்டு 3ஆவது தடவை ஹெல்தி ப்ரெக்னென்சி வந்துடும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி 10 தடவை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன காரணம்னு செக் பண்ணணும். அது வந்து குரோமோசோமல் இஷ்யூஸ் இருக்குதான்னு பார்க்குற குரோமோசோமல் டெஸ்டிங் பார்க்கணும். அடுத்தது கம்ப்ளீட் ஜெனட்டிக் சீக்வன்சிங் பண்ணி உங்களுக்கு ஜீன் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஜீன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஜெனட்டிக்காக பரம்பரை வியாதி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ்ன்னு பண்ணி தான் ஐவிஎஃப் மூலமாக தான் நீங்கள் குழந்தைய பெற்றுக்க முடியும். தானாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜெனட்டிக் இஷ்யூஸ் வரலாம். ஸ்டேஜ்லேயே வந்து அந்த செல்லை வந்து ஜீன் இஷ்யூஸ் இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு ஐவிஎஃப் மூலமாக வச்சுருவாங்க. அடுத்தது இம்யூனாலஜிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹெச்எல்ஏ டெஸ்டிங், இல்லைனா இந்த பிளாசண்டாக்குள்ளார டைனி பிளட் கிளாட்ஸ் போய் மாட்டிக்கிட்டு குழந்தைக்கு தேவையான பிளட் ஃப்ளோ வராமல் பார்த்துக்கும், ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ அந்த இஷ்யூஸ் இருக்குதா, இல்லை ஆட்டோமியன் ரெஸ்பான்ஸ் டு எம்ப்ரியோன்னு ஒன்று பார்ப்பாங்க. அதாவது வந்து உங்களோட எம்ப்ரியோ கரு உருவாயிருக்கும் போது அது ஏதோ வந்து வெளியிலேருந்து வந்த ஆன்டிஜன் நினச்சிக்கிட்டு தானாகவே உங்களுடைய நேச்சுரல் கில்லர் செல்ஸ் போய் அட்டாக் பண்ணிடும். அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குதான்னு பார்க்குறதுக்கு நேச்சுரல் கில்லர்ஸ் உங்களுடைய பிளட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஏஎன்ஏ டெஸ்டிங் பார்ப்பாங்க, அதாவது உங்களுக்கு லியூப்பஸ், ரிமட்டாய்டு, ஆன்டி தைராய்டு இந்த மாதிரி இருக்குதான்னு பார்ப்பாங்க. அந்த டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டீராய்ட்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு அதாவது ஆன்டிபாடிஸ் ஹையாக இருக்குது, ஏஎன்ஏ ஆன்டிபாடிஸோ இல்லை வந்து நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு ஐஜிஜியை வந்து ஐவி மூலமாக நரம்பு மூலமாக இன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதர்வைஸ் உங்களுக்கு அந்த பிளாசண்டாவில் போய் அந்த கரு போய் ஒட்டுதில்லை, உங்கள் யூட்ரஸில் போய் ஒட்டுதில்லை. அப்போ அந்த பிளாசண்டா போய் எந்த நேச்சுரல் கில்லர் செல்ஸும் தடுத்துடாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு உங்களுக்கு அது குறைக்கிறதுக்கு மருந்து கொடுப்பாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொன்று வந்து இதுக்கு மெயின் காசஸ், இந்த இம்யூனாலஜிக்கல் இஷ்யூஸ்க்கு மெயின் காசஸ் வந்து இன்ஃப்ளமேஷன், ஹை இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதுனால தான் காசஸ்ன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாம். ஸோ அதை குறைக்கிறதுக்கு ஃபெர்டிலிட்டி டயட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா ஹை ஃபேட், அதாவது ஹெல்தி ஃபேட்ஸ், லோ கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக உள்ள டயட்டும் நல்ல ஹெல்தி ஃபேட்ஸ் ஹையாக இருக்கிற டயட்டையும் நீங்கள் சாப்பிடணும். அதாவது வந்து நீங்கள் வந்து சோறு தானியங்கள் இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு நல்ல ஹெல்தி ஃபேட்ஸ் அவகேடோ மாதிரி ஃபேட்ஸு, சிக்கனு, மீன் இந்த மாதிரி ஹை ஃபேட்டும் லோ கார்ப் டயட், அதாவது பால்ஸ் ஒய்ஃப் சொல்கிறாங்கல்ல, பிரியா மேம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது. ரெண்டாவது மெடிகேஷன்ஸுக்கு நீங்கள் டாக்டர் சொல்கிற மெடிகேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். அடுத்தது வந்து ஏதாவது உங்களுக்கு மெடிடேஷன், அப்புறமா அக்குபங்க்சர் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பிளட் ஃப்ளோவை வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு இந்த
லேடி மாதிரி 10 டைம்ஸ்லாம் வந்து ப்ரெக்னென்சிக்கு கண்டினியூஸாக நீங்களாக போயிடாதீங்க. ஏன்னா கண்டினியூஸாக டிஎன்சி பண்ணும்போது உங்கள் யூட்ரஸில் இருக்கிற லைனிங்கை ஸ்க்ரேப் பண்ணி எடுப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு 2 தடவை 3 தடவை ஒரு சீட்ஸ் மாதிரி தப்பாக ஏதோ ஒரு காரணத்தினால வந்து 4ஆவது தடவை உங்களுக்கு நல்ல குழந்தை வரணும்னு இருந்தால் கூட அந்த யூட்ரஸை ஸ்க்ரேப் பண்ணி எடுத்ததுனால அந்த லைனிங்கில் சரியாக ஒட்ட முடியாமல் இம்ப்ளான்ட் ஆக முடியாமல் கூட உங்களுக்கு இஷ்யூஸ் வரலாம். ஸோ கண்டிப்பாக டாக்டரோடைய இன்டர்வென்ஷன் வேணும். நீங்கள் வந்து யாரை பார்க்கணுன்னா ரீப்ரொடக்டிவ் எண்டோக்ரைனாலஜிஸ்ட், கண்டினியூஸாக ரீகரண்ட் ப்ரெக்னென்சி உள்ளவங்க ரீப்ரொடக்டிவ் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் ஆர் இந்த மாதிரி இம்யூனாலஜிக்கல் இஷ்யூஸும் டயக்னோஸ் பண்ணிட்டாங்கன்னா ரீப்ரொடக்டிவ் இம்யூனாலஜிஸ்ட்டை நீங்கள் போகணும். இதில் ரொம்ப சேட் திங் என்னென்னா இம்யூனாலஜி வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் டெஸ்ட். பட் நீங்கள் மனசு தளர விட்டுறாதீங்க.